ஹாய் வணக்கம். நான் உங்கள் சுகுணா. இது எங்கள் திருவிழாவோட சமையல் வீடியோ தான். என்ன சமையல்னு சொல்லட்டுமா? சிக்கன் குழம்பு தான். 2 கிலோ சிக்கன் எடுத்து குழம்பு வச்சுருந்தேன். விருந்தாட்கள் வந்திருந்தாங்க. திருவிழா நல்லபடியாக கொண்டாடினாங்க. நானும் நல்லபடியாக கொஞ்சம் கஷ்டமாக தான் திருவிழாவை கொண்டாடினேன். ஏன்னா சமையல் வேலை அவ்வளோ வேலை இருந்தது. கொஞ்சம் ரொம்பவே எனக்கு சுமையான சுகமாக தான் இந்த சமையல் இருந்தது. ஒத்தாளாக கொஞ்சம் சமைச்சேன். அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்னால் இவ்வளோ பேருக்கு சமைக்க முடியுமாங்கிற சந்தேகத்தோடு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னால் நல்லா சமைக்கவே முடிஞ்சுது. இப்போ என்னால் இவ்வளோ பேருக்கு சமைக்க முடியுங்கிற ஒரு தைரியம் வந்திருக்குது. அதுக்கு என்னோட இந்த சமையல் தான் காரணம். எங்கள் அம்மா மட்டும் கூட இருந்து அளவு சொன்னாங்க. எல்லாமே நறுக்கி வாங்கி எல்லாமே நான் தான் ரெடி பண்ணேன். தக்காளியிலேருந்து தேங்காய் எல்லாமே அரைச்சி வாங்கி சத்தியமாக இது வரைக்கும் நான் இவ்வளோ பேருக்கு சமைச்சது கிடையாது. எப்போதும் எங்கள் அண்ணி இருப்பாங்க, எங்கள் அண்ணன் ஒய்ஃப் இருப்பாங்க. அதனால எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. நான் எடுபடி வேலை தான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு சமையல் தான் எனக்கு கொஞ்சம் நானே தனியாக அத்தனை பேருக்கும் சமைச்சிருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் எங்கள் அண்ணி வரலை, எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வரலை. அதனால் நான் ஒத்தையிலே கஷ்டப்பட்டேன். அதனால் கொஞ்சம் சுமையான சுகமாக இருந்தது. ஒரு கஷ்டமான ஒரு சுகமாக தான் இருந்தது. ஒத்தையில் சமைக்கும்போது நான் 4 பேருக்கு சமைச்சவ, திடீர்னு 10, 15 பேருக்கு சமைக்கணுங்கும்போது, அதுவும் தனியாலாம் சமைக்கும்போதுங்கும்போது அது ரொம்ப கஷ்டம் தானே. இது யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. எங்கள் அண்ணி இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. அது மட்டும்தான். பரவாயில்ல, சரி, என்னால் நல்லா சமைக்க முடியும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஒத்தாளாக சமைக்க முடியும்ன்ட்டு. ஓகே. என்னோடய வீடியோவை பார்க்குற நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நல்லபடியாக திருவிழாவை கொண்டாடினேன். நல்லா நாங்கள் ராட்டினம்லாம் போய் சுற்றி பார்த்தோம். எனக்கெல்லாம் ராட்டினம் ஏறுறது பிடிக்கும்.